ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மனதுக்குள் அத்தனை பாரம், சொல்ல முடியாத கவலை. சில விஷயம் வெளியில் சொல்ல முடியும், சில விஷயம் வெளியில் சொல்ல முடியாத கவலை. எல்லா கவலையையும் மனதுக்குள் பாரமாக தூக்கி சுமந்து கொண்டு இந்த சின்ன வயதில் இந்த அளவுக்கு மன பாரத்தோடு இருக்கிறாய். அளவுக்கு மீறிய கஷ்டங்களோடும் அளவுக்கு மீறிய வழியோடும் இருக்கிறார். நீ இந்த வயதில் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு விஷயம், முகத்தில் சிரிப்பு, உள்ளுக்குள் அழகு. வெளியில் யாரிடமும் எந்த ஒரு சின்ன ஒரு காரணத்திற்காகவும் உன்னுடைய மனசுல இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒன்று இந்த வயசுல நீ கற்றுக்கிட்ட. உன்னுடைய மனசுல இருக்கிற பாரம் மொத்தமும் என் பாதத்துல மட்டும் இறக்கி வைக்கிறே தவிர மற்ற மனுஷன் அப்படின்னு யாரையுமே நம்புறதில்ல. எல்லார்ட்டையும் உன்னுடைய கவலையை சொல்றதும் இல்லை. நீ ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கிட்ட, என்ன தெரியுமா? உன்னுடைய கவலை உனக்கு கவலை, ஆனால் அது மற்றவங்களுக்கு அது ஒரு கதை. அதை ஒன்றை கதையாக தான் கேட்பாங்க. இப்போ ஒரு விஷயத்த சொல்லட்டா? இப்போ ஒரு நபர்கிட்ட போயிட்டு நின்றுட்டு என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லும்போது அவங்க ஆர்வமா அடுத்தது அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, உன்னுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னு அடுத்தடுத்து என்னென்ன சொன்னாங்கங்கிறது தான் அவங்க கேட்பாங்களே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் சரியாயிடுச்சா, பிரச்சனை முடிஞ்சிருச்சா, பிரச்சனையெல்லாம் இனிமேல் வராமல் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், எல்லாமே சரியாயிடும், வெளியில் யார்கிட்டையும் கவலையை சொல்லாத அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அடுத்தது என்ன வாழ்க்கையில் நடக்குதுன்னு நோட்டம் விட்டுட்டே இருக்காங்க. அதுதான் இங்கே. இது உனக்கு தெரிஞ்சு நல்லா இந்த வயசுல புரிஞ்சுக்கிட்டு நீ என்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம், சாய், இந்த வயசுல எனக்கு நல்ல பாடத்தை கொடுத்த. நானும் என்னென்னமோ நினச்சேன், ஆனால் என் வாழ்க்கையில் நிறைய பாடத்தை கொடுத்தேன்னு சொல்லுவேன். அம்மா, உன்னுடைய ஏக்கமும் உன்னுடைய கவலையும் எனக்கு புரியுது. நீ மீள முடியாத ஒரு கவலையில் இருக்க. கடன் உன்னை சுட்டு எரிக்குது. பதில் சொல்ல முடியாத அளவுக்கு என்ன செய்ய போகிறோன்னு முயற்சி எடுத்தா ஒவ்வொரு இடத்துலையும் வேலைக்கு போகும்போது சிரிச்சு பேசுகிறவங்க வேலைக்கு போய் ஒரு நாள் வேலை பார்க்குறதுக்கு முடிக்கும்போது அவங்க குணத்தை காட்டிடுறாங்க. நல்லவங்கன்னு சரி பழகலான்னு நினைக்கிறவங்க உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்ச நாளில் நான் எவ்வளவு பெரிய கொடூரமான ஆள் தெரியுமா அப்படிங்கிறத காட்டுறாங்க. நீயா முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறது உனக்கு சோதனையை கொடுக்குது. இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஆனால் இவ்வளவு காலத்தையும் இவ்வளவு பாரத்தையும் வெளியே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்க பாரு. இந்த வலியும் வேதனையும் கூடிய சீக்கிரமாக இந்த சாய் குறைச்சி வைக்கிறேன். ரொம்ப வருஷம் ஆகுது நீ சந்தோஷமாக சிரிச்சு. சில சமயத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உனக்கு இன்பம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது உன்னுடைய மனசில் தோன்ற விஷயம், இந்த வாழ்க்கை இப்படி நீண்டுடாதா, இந்த 2 மணி நேரமாக நம்ம சந்தோஷமாக இருக்கோமே, நம்ம கேட்குறதெல்லாம் கிடைக்கிது, நினைக்கிறதெல்லாம் நடக்குது, இது அப்படியே நடந்துடாதா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கனவுல நீ நினைக்கிற விஷயம்லாம் நடக்கும்போது ஐயோ இது நிஜமாவே கனவு இல்லாமல் நிஜமாக நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்காதா அப்படிங்கிறது. இப்போது எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக நடந்திருக்காதா, இது கிடைச்சிருக்காதா, இன்பம் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்காதா அப்படின்னு நீ ஏங்குறியோ, எதை தவிக்கிறியோ, அந்த விஷயம்லாம் நடக்கும். குறிப்பிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உனக்கு ஒரு கனவு வந்துச்சு. கனவு வரும்போது காலை எந்திரிக்கும் போது என்னடா இருச்சா, கனவா இது அப்படின்னு. கனவுலையும் உனக்கு தோணும், ஐயோ இது கனவா இருந்துருக்கூடாது, நல்லது நடந்திருக்கணுமே அப்படின்னு. ஆனால் காலைல விடியும் போது ஐயோ இது கனவு தானா அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரியான சுபமான விஷயமெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தியாக நடக்கும். எந்த நேரமும் எந்த ஒரு காலமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோத்தே போயிட மாட்டேன். புரிஞ்சுதா? அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா படித்து முடித்து ஒரு விதமான ஒரு ஸ்டேஜ் வரும்போது, வேலைக்குங்கிற போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது, குடும்பம் இப்படிலாம் இருக்கே, நம்மளா ஒரு முயற்சி எடுப்போம் அப்படின்னு தோணும்போது உனக்கு வந்த அடி
எப்படி அதை வெளியில் சொல்லவே முடியாத அடிதான். என்ன சாய் சரியா சொல்ற என் வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம்? அப்போது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி தரணும் தானே சாய் அப்படின்னு நீ கேட்குறதெல்லாம் கேட்குது. உன் கவலையெல்லாம் எனக்கு தெரியும் போது நீ பேசுகிறதும் எனக்கு கேட்கும். நீ மற்றவங்களை பார்க்கும்போது பாவப்படுவ. ஆனால் ஒன்னே ஒன்று நினைப்பேன், யாருமே இல்லாதப்போ தனிமையாக இருக்கும்போது நினைக்கிற ஒரு விஷயம் யாருக்கு இன்னும் உதவியே செய்யக்கூடாது. ஏன்னா நமக்கு யாருமே செய்ய மாட்டாங்கல்ல, நம்மளே இனிமேல் யாருக்கும் செய்யக்கூடாது, யாருக்கும் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே நீ யாருக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு நினச்சியோ வரும்போது ஐயோ பாவமாக இருக்குது, ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். இதுதான் உன்னுடைய எண்ணம். இந்த எண்ணம் எப்பயுமே சின்ன வயசுலேருந்து உனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. வெளியில் பார்க்குறவங்கலாம் இவன் உதவியே செய்ய மாட்டான், இவன் கையில் இருக்க பணத்தை யாருக்கும் கொடுக்கக்கூட மாட்டா அப்படிம்பாங்க. ஆனால் உண்மையாக உனக்கு தான் தெரியும், நீ எல்லாருக்கும் உதவுற குணம் உள்ளவதான். உன்கிட்ட இப்போ பணம் இல்லை அவ்வளவுதானே தவிர உனக்கு உதவுற எண்ணம்லாம் இருக்குது. உன்னுடைய எண்ணத்துக்காகவும் உன்னுடைய மனசுக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தீர்க்க சுமங்கலியாகவும் தீர்க்க சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒரு நல்ல பிள்ளையாகவும் நீ என்றைக்கும் இருப்ப. நாளுக்கு நாள் கஷ்டம் கூடுதுன்னு நினைக்காத. கஷ்டம் வந்தால் விடு, போ, என்னை விட்டு போ, தூரமாக போ, எனக்கு கஷ்டத்தை பார்த்து அழுத்து போச்சுன்னு அந்த கஷ்டத்தையே சொல்லிடு. நீ கஷ்டத்தை நினைக்கும் போது தான், ஒரு விஷயத்தை நினச்சிட்டே இருக்கும்போது தான் அந்த விஷயம் நம்மளுக்கு ரொம்ப தொல்லை பண்ணும். அதனால் எந்த விஷயம் எனக்கு அதிகமாக தொல்லை பண்ணுதோ அந்த விஷயத்தை ஓரமாக போடு. அது ஒரு நாள் உன்னை விட்டு ஓடிடும். புரிஞ்சிச்சா? மன உளைச்சலாக இருக்கும் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒன்றே ஒன்று தான், உன் மனசில் எது கவலை ஒன்று அதிகமாக பாரமாக வாட்டி வதைக்குதோ அந்த விஷயத்தை கொஞ்ச நாள் தூக்கி ஓரமாக போடு. உன்னுடைய மனசில் இருக்கிற ஒவ்வொரு வேதனையும் என்ன அப்படின்னு எனக்கு தெரியும். அந்த வேதனையெல்லாம் கூடிய சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட்டு போயிட்டு உனக்கு நல்லதா விஷயத்த நான் செஞ்சு கொடுப்பேன். இன்றைக்கி உன் கையில் 10 ரூபா இருக்கலாம், நாளைக்கு உன் கையில் 1000 ரூபா கூட இருக்கலாம், அதை தாண்டி கூட இருக்கலாம். புரிஞ்சுதா? எதுவுமே இங்கு நிலையானது இல்லை, எல்லாமே இங்கு காலிகம்தான். எதுவுமே இங்கு நிரந்தரம் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, உங்களை சுற்றி நடக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு மனசில் பாரமாக வச்சுக்கிட்டு என்றைக்குமே இருக்காதீங்க. புரிஞ்சிச்சா? பாரம் அப்படிங்கிறது என்றைக்கும் இருக்காது, அது ஒரு நாள் நிச்சயமாக உன்னை விட்டு போகும். பாரங்கிறது என்றைக்கும் உன்கிட்ட இருக்காது, சந்தோஷங்கிறது என்றைக்கும் உன் கூட இருக்கும். இன்றைக்கி உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரம் சந்தோஷம் ஒன்று தேடி வரும். உன்னுடைய தொழிலும் முன்னேறும், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே திருப்தியாகவே நடக்கும். எதிர்பார்க்குற ஒவ்வொன்றும் கூடிய சீக்கிரமாக கிடைக்க நான் நிச்சயமாக உதவி செய்வேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.